துன்மார்க்கன். நீதியின் வழியில் நடக்காதவங்க, பின்பற்றாதவங்க தான் துன்மார்க்கர்கள் சொல்லப்படுது. அதாவது தீய வழியில் நடப்பாங்க, தீமையான செயல்களை செய்கிறவங்க தான் துன்மார்க்கர்கள். அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை தேடாதவர்களாக இருப்பார்கள், கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு பயப்படாதவர்களாக இருப்பார்கள் சொல்லி பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறாங்க. பிறருக்கு தீங்கு நினைப்பாங்க. அவங்களுடைய நினைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை தான் இருக்கும். அடுத்தது வாய் வார்த்தை சரியில்லாமல் இருக்கும். வாய் சூத்திரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது கேவலமாக பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, சபிக்கிறது, கோல் சொல்றது, இப்படின்னு தன்னுடைய வாயினால் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறவங்க இந்த துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவங்க. கடன் வாங்குவாங்க, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி போய் கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க, கேவலமாக பேசி இல்லை மிரட்டி அனுப்பிச்சுட்ருவாங்க. அடுத்தது பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க பெருமையாக இருக்கும் பொழுது மற்றவர்களை துன்பப்படுத்துவர்களாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி சங்கீதம் 14:3 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பொருளாசி உள்ளவர்களாக, இச்சையுள்ளவர்களாக துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. வெட்கமும் இலச்சியும் உண்டாக்குறவர்களாக இருப்பாங்க. சுகஜீவிகளாக இருப்பாங்க. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், யார் எப்படியோ போனால் எனக்கு என்ன, என்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் போதும், நான் மட்டும் என்னுடைய குடும்பம் மட்டும் சரியாக இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி சுகஜீவிகள், தன்னுடைய சுகத்தையே விரும்புகிறவர்களாக இருப்பாங்க. துரோக பேச்சு பேசுகிறவங்க, ஒருத்தர் நம்பி அவங்கள ஒரு காரியம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்டையும் காசு வாங்கியிருப்பாங்க, எதிர்பார்ட்டிகிட்டையும் காசு வாங்கி துரோகம் பண்ணுவாங்க. இப்போ துரோக பேச்சு பேசுகிறவங்க மாத்திரமல்ல, அவங்க நடவடிக்கை பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் துன்மார்க்க